அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடை பண்ண போகிறோம். அது அடை பண்ணுறதுக்கு வந்துட்டு தேவையான பொருளெல்லாம் காணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு கப் இல்லை 1.5 கப் அரிசி மாவு எடுக்கணும். ஒரு கப்பு போட்டிருக்குறேன், அது 250 ml. இன்னொரு அரை கப்பும் கூடி போட்டு ஒரு 1.5 கப் எடுத்துருக்கிறேன். ஒன்று போட்டிருக்கிறேன், அடுத்த இன்னும் ஆஃப் மூடி போட்டிருக்கிறேன். இது வந்து நம்ம நல்ல சுடுதண்ணியில் சப்பாத்திக்கு மாவு குழைக்கிற மாதிரி குழச்சி எடுக்கணும். நல்ல சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு குழைக்குமோ அது மாதிரி குழச்சி எடுக்கணும். தண்ணி பார்த்து தான் ஊற்றணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் குழைக்கணும். இது கொதிக்கிற தண்ணியில் குழைக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு குழைச்சிக்கலாம். தேவையான உப்பு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போடுங்க, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க. அப்புறம் நம்ம சுடு தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி எடுத்துக்கலாம். சூடாக தண்ணி ஊற்றணும். சூடாக தண்ணி ஊற்றி நல்லா இப்படி ஃபஸ்ட்டு கரண்டியில் கொஞ்சம் இலக்கி கொடுங்க. அப்புறம் தான் கையில் இது பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க, ஜாஸ்தி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்புறம் நல்லா இலக்கி விடுங்க. நல்லா இலக்குங்க. மாவு ஊற்று, அப்புறம் நல்லா கையில் இப்படி நல்லா சப்பாத்திக்கு மாவு குழைக்கிற மாதிரி குழைச்சி எடுத்துக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த அடை பண்ணுறதுக்கு தேவையான வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து ஒரு 200 கிராம் இருக்குது வெல்லம். அது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம உருக்கிக்கணும் ஃபஸ்ட்டு இதில். ஏன்னா இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஒரு 1/2 கப்பு, இந்த கப்பில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க. அப்புறம் நம்ம இது வந்து உருக்கி எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போது குழச்சி எடுத்துக்கணும். இது இப்போ கொஞ்சம் சூடாரி இருக்குது. தண்ணி ஊற்றும் போது நல்லா சூடு இருக்குது. பார்த்து கை சுட்டுக்காமல் நல்லபடியாக குழச்சி எடுத்துங்க. ஒரு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா சூடு இருக்குது, குழச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம மாவு குழச்சி வச்சிட்டோம். குழச்சி வச்சாச்சு. இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டையாக தேவையான மாவு எடுத்து, இந்த இவ்வளோ பெரிய மாவு எடுத்து பாருங்கள், இவ்வளோ பெரிய மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கணும். நல்லா உருட்டிட்டு உருட்டின பிறகு இப்படி நம்ம வாழை இலையில் வச்சு தட்டணும். வாழையில் வந்து நைஸாக இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வேணுமா தொட்டுங்க, கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நைஸாக நல்லா பருத்திக்கணும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணி தொட்டு நல்லா அமுத்தி பெருசு பண்ணிக்கணும். இலையில் நல்லா மெலீஸாக இருக்கணும். பாருங்கள், ரொம்ப மெலீஸாக இருக்குது. இது நம்ம இலையிலேருந்து எடுக்க போகிறதில்ல, அப்படியே மடக்கி வச்சு தான் வேவிக்க போகிறோம். ஸோ இது இப்படி மெலீஸானா பிரச்சனை இல்லை. இப்படி நல்லா மெலீஸாக பண்ணி இதுக்குள்ளே நம்ம வைக்க வேண்டிய பொருளெல்லாம் வச்சு மூடி வைக்கணும். அது காமிச்சு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெல்லம் நல்லா உருகிருச்சு. எல்லாம் நல்லா உருகிட்டு இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வேறு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெல்லம் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். வெல்லம் ஃபில்ட்ரு பண்ண பிறகு அந்த வெல்லம் வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை மூடி தேங்காய், சரகுனது தேங்காய் எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா இந்த எக்ஸஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த இது வெல்லத்துது அது ட்ரெயின் ஆகிற வரைக்கும் இதில் நம்ம நல்லா வறட்டணும். அப்படியே இந்த தேங்காயும் வெல்லமும் நல்லா வறட்டணும். அப்புறம் நான் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ், இதில் ஆப்ஷனலு, உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுங்க, இல்லாட்டி வேண்டாம். ஒரு கொஞ்சம் ஒரு பிடியவ்வளோ ட்ரை கிரேப்ஸ் எடுத்துருக்குறேன், அது போட்டுக்கணும். அதே மாதிரி ஒரு 20-25 கேஷ்நட் எடுத்து உடச்சி வச்சுருக்குறேன், அதுவும் போட்டுக்கணும். இது ரெண்டும் ஆப்ஷனலு, இருந்தால் போடலாம், இல்லாட்டி வேண்டாம். நான் கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணலான்னு எடுத்தேன். அப்புறம் இது ஃபுல்லாக இப்படி நல்லா வற்றணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் இது இருக்கவும் ட்ரை ஆகும். அதனால் இது நம்ம இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வு ஆஃப் பண்ணல, இது இருக்க கொஞ்சம் ட்ரை ஆகும், அதனால தான். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்படி நைஸாக பருத்திட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டு பருத்திக்குங்க. அப்புறம் அதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காய் இது பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அது வச்சுக்கலாம். அது வச்சுட்டு இலையை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி தேங்காய் அந்த நம்ம பூர்ணம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வச்சுக்கலாம். உள்ள வச்சுட்டு இது இப்படியே இலையை க்ளோஸ் பண்ணிடுறது. இலை க்ளோஸ் பண்ணி இந்த சைடெல்லாம் கொஞ்சம் அமுத்தி விடுங்க. சைடெல்லாம் நல்லா கொஞ்சம் அமுத்தி விட்டிங்கன்னா அது சூடாகும் போது வெளியில் வராது. இல்லாட்டி அந்த லிக்விட் வெளியில் வந்துடும். சூடாக லிக்விட் வெளியில் வந்துடும். இப்படி எல்லாம் பண்ணி ஒன்றா பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இலையில் தட்டி எடுத்துக்கணும். அப்புறம் இட்லி செம்பு வச்சு இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் நம்மளோட அடை எல்லாம் ஒன்றுன்னா அடுக்கி வச்சுக்கணும். இப்படி அடுக்கி வச்சுக்கணும். இப்படி எல்லாம் அடுக்கி வச்சு நல்லா ஆவி வந்தவருக்கு நம்ம மாவு ஆல்ரெடி வெந்திருக்கு, அதனால டென்ஷன் இல்லை. நான் காணிச்சு தரேன். இது இலை திறக்கும் போது அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்த அர்த்தம். அப்போ இப்படி நல்லா எல்லாம் மைலீஸாக தட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்துக்க வேண்டியது தான். அப்புறம் மூடிட்டு இட்லி வேவிக்கிற மாதிரி வேவிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடை ஆவி வந்தாச்சு. நல்லா 10 மினிட்ஸ் அவ்வளோ நேரம் வெந்தாச்சு. வெந்துச்சுன்னா வெந்திருக்கிறது எப்படி தெரியும்னா, இப்படி இலை திறக்கும் போது இப்படி ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அது அடை வெந்திருக்குதுன்னு. இது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் காமிச்சு தரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக எம்மியாக இருக்குது பாருங்கள். அந்த வாழையில வச்சு வாழையிலோட ஸ்மெல்லு எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுங்களா. இங்கே வருங்க எல்லா அடையும் நல்லா வெந்துருச்சு, ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. அது மாதிரி இங்கே இருக்கு, எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, சுடாக இருக்குது. நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பயங்கர சூடு ஃப்ரெண்ட், பார்த்து கை சுட்டுற போகுது பாருங்கள். ஆஹா, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம இது ஒன்று எப்படி இருக்குன்னு ஒரு பைட் எடுத்து பார்ப்போம். சூடு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சர்க்கரைலாம் கரெக்டாக இருக்குது. சாரி, வெல்லம் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கறனால ரொம்ப எம்மியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணணும். இது ரொம்ப ஈஸி வேறு, ரொம்ப டஃப்பானது இல்லை. பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம் ஆகும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணலாம், நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இதே நான் சுட்டும் கூடி பண்ணலாம், நல்லாயிருக்கும். அது ஒரு நாள் ரெசிபி போடுறேன், சுட்டு பண்ணுறது எப்படின்னு. இதே டைப்பில் தான் நான் சுடணும். அது நான் காமிச்சு தரேன் ஒரு நாளைக்கு. அப்போ உங்களுக்கு ரஹ்மீஸ் கிச்சன் இஷ்டாச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அதர் வீடியோவுடன் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.